சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் போதகர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் நமது சபை செயலர் பொருளர் பிசி அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் மற்றும் நமது சபையின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த நோக்கத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். 2 நாட்கள் முடிப்பதற்கு தேவை இருக்கிறார். 2 நாட்களில் பிள்ளைகளும் ஆசிரியர்களும் கற்றுக்கொண்ட பாடலை உங்களுக்கு முன்பாக பாடுகிறார்கள். இந்த விபிஎஸ் ஊழியம் சாதாரணமான ஒரு ஊழியம் அல்ல. இன்றைக்கு நாம் பார்க்கிற அநேக ஊழியர்கள் இந்த விபிஎஸ்ஸில் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆனால் தயவு செய்து இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கவும் தாராளமாக கொடுத்து உதவும்படி உங்களை அன்புடன் கேட்டிருக்கிறேன். நன்றி.
சாப்பாடு தான் வேணும். இப்பவே சாப்பாடு வாசனை வந்துருச்சு, எனக்கு சாப்பாடு. அந்த குழந்தை எல்லாரும் பார்த்தா அவன் வெட்டெல்லாம் படலை. உண்மையிலேயே மிகவும் பின்தங்கிய பிள்ளைகளும் இதில் பங்கெடுக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக நான் சொல்கிறேன். இன்னும் 2 பள்ளிகள் விடுமுறை விடவில்லை. இன்னும் மாணவர்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த மகத்துவமான பணிகளுக்கு நீங்கள் ஜெபத்திலும் உதாரணமான காணிக்கைகளும் நீங்கள் காணொலியை கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர்கள் மக்கள் முழு நேரம் அவையில் அமர்ந்திருக்கிறார்கள். நாங்களும் இங்கே இருந்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகவே பிள்ளைகளை நீங்கள் விடுமுறை பிள்ளைகளை சேர்த்து விரும்பினால் நீங்கள் அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. உயிரோடு எழுந்த ஆண்டவர் எங்களோடு உடன் பயணித்து வருகிறீர் என்பதை நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அருள் செயல்களை நம்பிக்கை நிறைந்த வாழ்வில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் சந்திப்பதற்கு நேரம் இந்நாளிலும் திருமறை வாசிப்புகளிலிருந்து நாங்கள் கேட்பதற்காக காத்திருக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே வேண்டுகிறோம். நம்மளை அவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவரை திருப்பெயராலே அன்போடு வாழ்கிறேன். கடவுளுடைய நிறைவான அருளும் ஆசையும் உங்கள் குடும்பங்களில் எப்பொழுதும் தங்கியிருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாப்பதாக. இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு அருளப்பட்டிருக்கிற செம்பொருள் உயிர்த்த ஆண்டவர் நமது உடன் பயணி. உயிர்த்த ஆண்டவர் ரிசன் லார்ட் co-traveler என்ற சிந்தனையை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உடன் பயணி என்று சொல்லுகிற போது உடன் பயணிப்பவரை நாம் தீர்மானிக்கிறோம் அல்லது நம்மோடு பயணிக்கிறவர் தீர்மானிக்கிறார். இல்லை என்றால் இருவருமே தீர்மானியாமல் பயணம் செய்கிற சூழல் இன்றைக்கு பல நிலைகளில் இருக்கிறது. பொது போக்குவரத்தை நாம் பயன்படுத்துகிற போதுதான் உடன் பயணிக்கின்றவர்களுடைய சூழலையும் அனுபவங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அது தொடர் வண்டியாக இருந்தாலும் சரி, பேருந்தாக இருந்தாலும் சரி, விமான பயணமாக இருந்தாலும் சரி, பிறரோடு பயணம் செய்கிற போது நாம் பெறுகிற அனுபவங்கள் அதிகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவர் நம்மோடு பயணிக்கிற போது அமைதியாக பயணிக்க இயலாது. ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டேதான் பயணம் செய்கிறவர்களாக இருக்கும். பேசுகிற செய்தி என்னவாக இருக்கும் என்றால் அந்த கால சூழலில் என்ன நிகழ்வு நடைபெறுகிறதோ அதை வைத்த உரையாடல்கள் அதிகமாக இருப்பது நாம் அறிந்ததுதான். இப்பொழுது எல்லாரும் பேசுவது நடந்து முடிந்திருக்கிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அதை சார்ந்த விமர்சனங்கள், அதை சார்ந்த கருத்துக்கள், எங்கேயாவது யாராவது 2 பேர் கூடி பயணம் செய்தாலோ எங்கேயாவது அமர்ந்து பேசினாலோ அதை கொடுத்ததுதான். அதற்கு முன்பு வரை இந்த போர் தொடர்பான சிந்தனைகளை பேசுகிறோம். இப்பொழுது திருமறையில வருகிற அந்த தொடர் சிந்தனை என்னவென்றால் நிறைய அடியார்கள் இருவராக பயணம் செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய உண்மை என்ன என்றால் அவருடைய அனுபவங்கள், கடவுளோடு இணைந்திருக்கிற அனுபவங்களை, அறைகூவல்களை, லட்சியங்களை பகிர்ந்து கொண்டு இருவரும் இணைந்து கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உழைக்கின்ற செயல்களை நாம் திருமறையில் அதிகமாக நாம் பார்க்க முடியும். இதற்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எங்கே பார்க்கலாம் என்றால் பவுலுடைய அந்த பயணங்கள், 3 பயணங்களிலும் வெவ்வேறு விதமான நபரை உடன் அழைத்து செல்கிற பவுலை நாம் பார்க்கிறோம். பவுலும் சீலாவும், பவுலும் லூக்காவும், பவுலும் பர்னபாவும் இப்படி மாறி மாறி அவருடைய திருப்பணி பயணங்கள் இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக? ஆதரவும் அந்யோன்யமும்
பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதும் ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக இருப்பதும் அது நற்செய்தி ஊழியத்தில் அநேகரை இந்த உறவுக்குள்ளாக நாம் சேர்ப்பதுமாக இந்த பணிகளில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் லோத்து இருவரும் பயணம் செய்தார்கள். அங்கே இருவருக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உடன் வந்த இருவருடைய பணியாளர்களிடையே ஏற்பட்ட முரண்பாடுகள் இரண்டு தலைவர்களும் அதில் தலையிடாமல் அதை சரியான முறையில் அணுகி தீர்த்து கொள்ளுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். மோசே யாரும் இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுவதற்கு கடவுளோடு கூட இணைந்து அவர்கள் இருவரும் இந்த மக்களை அழைத்து வருகிறார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் இணைந்து பயணம் செய்த நிகழ்வுகள் அதிகம், அதனால் ஏற்பட்ட தாக்கங்கள் அதிகம் என்பதை நாம் திருமறையில் அறிந்திருக்கிறோம். தொடக்க கால திருச்சபையில மக்கள் பெயர் சொல்லப்படாத அநேகர் ஒருவரோடு இணைந்து ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து உயிர்த்த ஆண்டவரோடு பயணம் செய்து இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9-10 இருப்பது நாம் அறிந்ததுதான். இருவரும் இணைந்து இருப்பது நல்லது, இணைந்தே செல்வது நல்லது, ஒருமித்து செல்வது நல்லது, தனியாக இருப்பதை விட. ஆனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் 2 பேராக திருப்பணிக்கு அனுப்பிய நிகழ்விலும் 70 பேரை அனுப்பி அதனுடைய பின்னூட்டத்தையும் கேட்டு தெரிந்து கொடுக்கிறார். ஃபீட்பேக் என்ன, நீங்கள் செல்வதனுடைய பணி அறிக்கை என்ன என்பதையும் அங்கே கேட்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் வாசித்த இந்த முதலாம் திருமறை பகுதி யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12 14 வரை இருக்கிற பகுதியில் மோசே கடவுளுடைய பிரசன்னத்தை உறுதியாக எதிர்பார்க்கிறார், அதிகமாக எதிர்பார்க்கிறார். நீர் எங்களோடு வருவதனால் தான் இதெல்லாம் நிகழ்கிறது. நீர் எங்களோடு வரவில்லை என்றால் நாங்கள் செல்ல வேண்டிய அந்த நாட்டுக்கு செல்வது என்பது இயலாத ஒரு காரியம் என்பதை ஆணித்தரமாக என்று சொல்லுகிறார். உயிருள்ள ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்பதால் உயிருள்ள ஆண்டவர் உடன் இருக்கின்றார். இந்த கடவுளின் பிரசன்னம் தேவையானது. எப்படி மனிதனுக்கு அடிப்படை தேவை என்பது உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்கிறோமோ, அதே போன்று அதைவிட மேலாக கடவுளின் பிரசன்னம் அடிப்படை தேவையானது என்பதை மோசே நமக்கு அதிகமாக வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளின் பிரசன்னத்தோடு மட்டும்தான் நாம் கடவுளால் வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டுக்கு செல்ல முடியும் என்பதை இங்கே அவர் சொல்கிறார். 13வது வசனத்துல, இப்போதும் உன் பார்வையில் நான் தயவு பெற்றிருந்தால் உன் வழிகளை எனக்கு காட்டியவரும் உண்மை இதனால் அறிந்து கொள்வேன், உன் பார்வையிலும் தொடர்ந்து தயவு பெறுவேன், மேலும் இந்த இடம் உன் மக்கள் என்பதை கருத்தில் கொள்ளும் என்றார். ஆண்டவர் உடனே பதில் சொல்கிறார், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூறுகிறார். எனவேதான் மோசே கடவுளின் பிரசன்னம் உடன் இருப்பதை இங்கே உறுதி செய்கிறார். நீர் என்னோடு வரவில்லை என்றார், உங்களுடைய பிரசன்னம் என்னோடு வரவில்லை என்றார், நாங்கள் செய்கிற எந்த செயலிலும் ஒரு மனநிறைவை வெற்றியை அடைய முடியாது என்பதை அவர் உறுதியாக புரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளின் பிரசன்னம் என்பது மற்ற நாடுகளை விட, மற்ற உயர்வான சிந்தனையை விட சிறப்பு வாய்ந்தது என்பதும், மக்களுக்காக கடவுளின் பிரசன்னத்தை பெறுவதற்கு இந்த மோசே அதிகமாக முயற்சி செய்கிறார். தாமும் அந்த பிரசன்னத்தில் நிரம்பி இருந்து மகிழ்ச்சி அடைய இந்த மோசே விரும்புகிறார் என்பதை இதில் நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக இதில்
மோசேயோடு உள்ள தனிப்பட்ட இணக்கமான உறவின் அடிப்படையில் இந்த மக்களை மீட்டெடுக்கின்ற அர்ப்பணிப்பில் கடவுளின் கிருபை, கடவுளின் அருள் இங்கு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. நாட்டின் நன்மையும் அதே நேரத்தில் நம்முடைய சொந்த உரிமையும் உறவும் இங்கே பாதுகாக்கப்படுகிறதாக மோசே வழியாக இங்கே கடவுள் தெளிவாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மோசேயின் பரிந்துரைக்கு, மோசேயின் இந்த வேண்டுதலுக்கு கடவுள் உடனடியாக பதில் சொல்லுகிறார் என்றால் அவர் அவரோடு இருப்பதை விரும்புகிறார் என்றால்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் விரும்பி அவர் அழைக்கிற போது நிச்சயமாக அவர் நம்மோடு இருப்பதை உறுதி செய்கிறார் என்பதுதான் இதன் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவைப்படுத்துவேன், கரடு முரடானவர்களை சமப்படுத்துவேன் என்பதாக நாம் இறைவாக்கு நூலிலே மெசியா பற்றிய சிந்தையை, எதிர்பார்ப்பை சொல்வதைப் போல முன்கூட்டியே கடவுளுக்கு, மோசேக்கு அதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஜபத்திற்கு பதில், கடவுள் பதில் சொல்வதோடு நிறுத்தாமல் உடன்வந்து இருக்கிற அந்த அனுபவத்தை அவர்களுக்கு அருளுகிறார் என்றால் இந்த கடவுள் நம்முடைய வாழ்வை விரும்புகிறார், நம்மோடு இணைந்திருப்பதை விரும்புகிறார், நம்மோடு வாழ்ந்திருப்பதை இந்த கடவுள் விரும்புகிறார் என்பதை இதிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். கடவுளின் முழுமையான வெளிப்பாடு 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிற போது அவர் திரும்ப திரும்ப கடவுளை அண்டி அவர் கேட்பது, உடைய மாட்சியை எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என்று அவர் கேட்கிறார். அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், என் முகத்தை உன்னால் பார்க்க இயலாது, ஆனால் என்னுடைய தோற்றத்தை நீ பார்க்க வேணும் என்று கடவுள் மோசேயின் விருப்பத்தை தட்டி கழிக்காமல் அதற்கு இணங்கி அதை நிறைவு செய்கிற வழியையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கடவுளின் நெருக்கமான உறவை இங்கு வெளிப்படுத்துகிறதை மோசே ஆழமாக நமக்கு காண்பிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கடவுள் மோசேயை பெயரால் அறிந்திருக்கிறார், மோசேயும் கடவுளின் கிருபையை கண்டெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவேதான் யோவான் 14:17 நாம் வாசிக்கிற வண்ணமாக தேற்றவாளனை குறித்து அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற போது அவர் உங்களோடு தங்கியிருப்பார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு தூய ஆவியாரை குறித்து வாக்கு எழுதுகிற போது அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த கடவுள் ஏதாவது ஒரு வழிகளில் தம்முடைய பிரசன்னத்தை மக்களோடு நிலைநிறுத்திக் கொண்டே இருக்கிறார். அதுதான் இந்த கடவுளின் மாபெரும் கிருபையாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நாம் வாசித்த இந்த அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1-11 வரை இருக்கிற அந்த பகுதிகளில் பவுல் ஏதேன்ஸை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு செல்கிறார். கொரிந்து பட்டணம் 2 துறைமுகங்கள் இருக்கிற மிகப்பெரிய பட்டணம். துறைமுகங்கள் இருந்தாலே அதிகமான வாணிபம் நிகழ்கிற ஒரு பட்டணம். கலாச்சாரத்திலும் அதிகமாக கலந்திருக்கின்ற ஒரு பட்டணம். எப்படி சமாரியாவை புதிய ஏற்பாட்டின் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்துல கலப்பின மக்கள் என்று சொல்வார்கள், அதே போன்று கொரிந்து பட்டணத்துல பல்வேறு நாட்டு மக்கள் வந்து செல்கிற சூழல் இருப்பதினால அங்கு கடவுளுக்கு எதிரான செயல்களும் அங்கே அதிகமாக நிகழ்ந்திருந்த ஒரு இடம். இந்த இடத்துல பவுலடிகளார் வருகிறார். அங்கேதான் ஆக்கில்லா பிரிசில்லா இருவரையும் காண்கிறார். அவர்களோடு தங்கி திருப்பணியாற்றுகிறார். இவர்கள் ரோமை பேரரசுக்குட்பட்ட இத்தாலியில தங்கியிருந்தவர்கள். கிளவுதியராயின் ஆணைப்படி அந்த நாட்டை விட்டு வெளியேற சொன்ன அந்த ஆணையினாலே அவர்கள் இங்கே வந்து கொரிந்து பட்டணத்திலே வந்து தங்கி இருக்கிறார் என்கிற செய்தியை இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம்.
என்ன நடக்கிறது? அவர்கள் கூடாரம் உடைகிற தொழில் செய்கிறவர்கள். பவுலும் அந்த தொழில மிகுந்த நேர்த்தியானவர், அனுபவம் மிகுந்தவர் என்பதனால அவர்களோடு இணைந்து அந்த வேலையையும் செய்து கொண்டு ஆண்டவருடைய நற்செய்தியையும் அவர்களோடு இணைந்து இந்த பணியை செய்தார் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. யூதர்கள் அவரை புறக்கணித்தார்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்தார்கள். அவருடைய வார்த்தைகளை ஏளனம் செய்தார்கள். அவருடைய வார்த்தைகளை அதிகமாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அவமதித்தார்கள், நிந்தித்தார்கள். அவர் செய்கிற செயலை நாம் அங்கே பார்க்கிறோம். தூசியை உதறி தள்ளிவிட்டு அங்கிருந்து அவர் புறப்படுகிறார். இது என்ன செய்தி சொல்லுகிறது என்று சொன்னால், இவர்கள் ஒருவேளை ஆப்பிளா பிரிசில்லா இத்தாலியை விட்டு புறப்பட்டு இங்கே கொரிந்தில வந்து இடம்பெயர்கின்ற தொழிலாளர்களாக வந்தாலும் பவுலடிகளார் வழியாக ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்கிறார்கள். பவுலோடு இணைந்து திருப்பணி ஆற்றுகிற வாய்ப்பையும் பெறுகிறார்கள். இங்கே இறைப்பணியில் உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை கண்டுகொள்கிறார்கள். இறைப்பணியில் உயிர்த்த ஆண்டவரின் அனுபவம். இங்கே ஒவ்வொரு நாளும் ஜபாலயத்தில் போய் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு மூன்று பேருமே சொல்கிறார்கள். அநேகரை ஆண்டவருக்குள்ளாக நம்பிக்கை கொள்ள செய்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் இந்த யூதர்கள் அவர்களை வெறுத்ததினாலே அவர் சொல்லுகிறார் 6வது வசனத்துல, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று சொல்லி மேலுடையில் இருந்த தூசியை உதறி இதை சொன்னார் என்று சொல்லி இந்த பகுதியில பவுல் தான் யாரோடு பணியாற்ற வேண்டும், தன்னுடைய பணி யாருக்கு தேவை என்பதை அங்கே உறுதியாக கடவுளாக பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்துதான் அவர் குறையின மக்களுக்கான நற்செய்தியாளராக அவர் அங்கிருந்து அவருடைய திருப்பணி முழுவதுமே குறையின மக்களுக்கான திருப்பணியாக அவருடைய அர்ப்பணிப்பு அங்கே மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அங்கிருந்து தீத்தியுஸ்து என்கிறவர்களுடைய வீட்டிலே வழிபாடு செய்கிறார்கள். கொரிந்து பட்டணத்தில் அநேக ஆண்டவருடைய நம்பிக்கையில விசுவாசம் உள்ளவர்களாக வந்து திருமுழுக்கு பெற்று ஆண்டவரின் மந்தையில சேர்ந்து கொண்டார்கள் என்று திருமறை நாம் சொல்கிறது. அங்கதான் 30-11 வசனங்களில் இருக்கிற பகுதியில கடவுள் காட்சியில அவருக்கு தோன்றி, பயப்படாதே, பேசிக்கொண்டே நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கு இழைக்கப் போவதில்லை, இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற பணிகளில் பவுல் தனக்கு எதிர்வருகிற எதிர்ப்புகளையும் பாடுகளையும் கடந்து கடவுளின் துணை, கடவுளின் பிரசன்னம் உடனிருந்து அவரை உறுதிப்படுத்திய நேரத்தில் அங்கேதான் ஆண்டவர் சொல்கிறார், எனக்குரியவர்கள் இங்கே நிறைய இருக்கிறார்கள், எனக்குரிய மக்கள் இங்கே அனைவரும் இருக்கிறார்கள், நிறுத்தாதே, பேசு, பயப்படாதே என்று சொல்லி அங்கே அவர் சொன்ன உடனே 1.5 ஆண்டுகள் அந்த பட்டணத்திலேயே தங்கி புறையின மக்களோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து அங்கே அறிவிக்கின்ற இந்த ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் இப்படி பவுலோடு துணை நின்று காட்சிகளின் வழியாக உறுதியாக விசுவாசத்தில் நிலைநிறுத்தியதையும் நாம் பார்க்கிறோம். நிறைவாக நாம் வாசித்த செய்தி பகுதி, அதிகமாக நாம் அறிந்திருக்கிற அந்த பகுதி தான் உடன் வருகின்ற உயிர்த்த ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், உடன் வருகிறவர் என்பதுதான்.
பற்றிய தவறான புரிதல் எமாவு சென்று கொண்டிருந்த சீடர்களுக்குள்ளே இருப்பதை ஆண்டவர் அங்கே புரிந்து கொள்கிறார். அவர்கள் பேசுவதிலிருந்து அறிந்து கொள்கிறார். அவர்கள் பேசுகிற உரையாடலுக்குள்ளே நுழைகிறார். நுழைந்து அவர்களுடைய அந்த தவறான புரிதல், அந்த நம்பிக்கையை மாற்றி அமைக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார். விசுவாசத்துல வேறொன்ற செய்கிறார். இந்த அனுபவத்தை எமாவு சீடர்கள் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்ப்போம். ஒரு கத்தோலிக்க பாதிரியார் சொல்லுகிறார், ஒரு சீடருடைய பெயர் இருக்கிறது இளையவப்பா, மற்றொரு சீடர் அது நீங்களாகவும் இருக்கலாம் என்று சொல்லுகிறார். இங்கே அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம இருக்கலாம் என்கிற புரிதலில் இந்த பகுதியை நாம் படிக்கிற போது இயேசுவோடு பயணம் செய்கிற ஒரு வாய்ப்பை நாம் பெற முடியும். படகு ஒன்று பயணம் போகிறது, அது இயேசுவோடு பயணம் போகுது. நீயும் செல்லலாம், அதில் நானும் செல்லலாம், இயேசு பிள்ளை எவரும் செல்லலாம். ஞாயிறு பாடல் ஒன்று இருக்கிறது. எனவே கடவுளின் மகன் ஆண்டவர் இயேசுவின் பயணத்தில் நீங்களும் செல்லலாம், நானும் செல்லலாம். அந்த வாய்ப்பை இந்த பகுதி நமக்கு கொடுக்கிறது என்பதுதான். திருமறை முழுக்க இருக்கிற இந்த செய்திகளை அவர்கள் கூர்மையாக பார்த்து புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கின்ற ஆண்டவரை இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். மரித்தவராக இல்லாமல் உயிரோடு இருந்து சீடர்களோடு பயணம் செய்து அவர்களுக்கு இந்த போதிக்கின்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து அனைத்தையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பயணத்திலே உடன் வருகிறதை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பார்க்கிறார்கள், ஆனால் அவர்கள் தெளிவாக பார்க்கின்ற அளவுக்கு அவர்களுடைய பார்வை மறைக்கப்பட்டிருக்கிறது, கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுடன் பயணிக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சியை இழந்தார்கள். தெரியாமலேயே அவரோடு பயணம் செய்கிறார்கள். எனவே இந்த பகுதியை பொறுத்தப்பட்டிலும் ஆண்டவர் உடன் வருகிறார் என்றால் நான் அமைதியாக இருக்க முடியாது. அவர் உள்ளுணர்வு வழியாக நம்மோடு தொடர்ந்து பேசுகிற ஆண்டவர். அமைதியாக இருப்பதில்லை, நம்மை தொடர்ந்து நடத்துகின்றவர், நம்மோடு உறவாடி கொண்டே இருக்கின்ற ஆண்டவராக நாம் பார்க்கிறோம். சாலை பயணத்தின் போது இவரை ஆண்டவர் என்று அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. யாரோ ஒருவர் அந்நியர் ஒருவர் வருகிறார் என்பதை போல இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஆண்டவரை கேட்கின்ற அளவுக்கு அவர்கள் இவரை ஆண்டவர் என்று அறியாத ஒரு பயணம். ஆனால் அவர் எப்பொழுது அறிந்து கொள்கிறார்கள், அப்பத்தை எடுத்து பிற்கிற போது இவர் ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். அப்போதுதான் அவர் பயணத்தில் அவர்களோடு பேசிய வார்த்தைகளை பற்றி சிந்திக்கிறார்கள். அப்போதுதான் அவர்கள் உறவாடின உறவை பற்றி சிந்திக்கிறார்கள். அப்போதுதான் ஆண்டவர் இயேசுவின் மெசியா சார்ந்த அத்துணை எதிர்பார்ப்புகளை தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள். இந்த எம்மாவு பயணம் இவருடைய துயரத்திலும் குழப்பத்திலும் தெளிவற்ற நிலையிலும் தெளிவு பெறுகிறார்கள். குழப்பம் தீர்கிறது, நல்ல பார்வையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த பயணமானது அவருடைய தனிப்பட்ட அனுபவமாக நின்றுவிடாமல் உடனடியாக திரும்புகிறார்கள். ஐயரே, இரவு பொழுதாகிவிட்டது, இங்கேயே எங்களோடு தங்கியிருக்கும் என்று சொன்னவர்கள் அது தங்கவில்லை. இயேசுவை கண்டவுடன், இயேசுவை அனுபவித்தவுடன் திரும்புகிறார்கள் எருசலேமுக்கு என்பதுதான். இந்த பயணம் என்பது உயிர்த்த ஆண்டவர் உடன் வருகின்ற இந்த அனுபவம் என்பது தனிப்பட்ட மனித அனுபவம் அல்ல. இது உடனடியாக
ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. மறைவானவற்றை வெளிப்படையாக புரிந்து கொள்கின்ற பார்வை தெளிவை இந்த எமாவு பயணம் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய உடன் பயணத்தில் அவர்கள் பிரகாசிக்க தொடங்குகிறார்கள். ஆன்மீகத்தில் மிளிர்ந்து ஒளிர்ந்து ஆண்டவருக்கு சான்று பகர தொடருகிற அனுபவத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அவர் சொன்ன ஒரு முக்கிய செய்தி தான், அவர் நம்மோடு பேசிய போது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டதுதான் திருமறையை அவர்கள் புரிந்து கொண்டதின் சாட்சி. திருமறையின் ஆண்டவருடைய எதிர்நோக்கை புரிந்து கொண்டதனுடைய அடையாளம், கிறிஸ்துவோடு தன்னை இணைத்துக் கொண்ட வாழ்வினுடைய அடையாளமாக அந்த ஒரு வார்த்தை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 1920ஆம் ஆண்டு மெக்சிகோவில் நடைபெற்ற மிகப்பெரிய நிகழ்வு. நாம் இன்றுதான் யோசிக்கிறோம், சமயம் சார்ந்து கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள் என்று. தொடக்க கால திருச்சபை காலத்திலிருந்து அந்த அனுபவம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படியானால் இது இந்த உலகம் இருக்கும் வரை இந்த அனுபவம் நீண்டு கொண்டேதான் இருக்கும், அது நிறுத்தப்படாது. ஏனென்றால் ரோமன் பேரரசு காலத்தில் இருந்த துன்புறுத்தல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு இந்த பகுதியையும் நாம் பார்க்கலாம். மெக்சிகோவில் 1920ஆம் ஆண்டு திருச்சபை ஆட்சியாளர்களால் துன்புறுத்தப்பட்டது. திருச்சபை இந்த நாட்டை ஆளுகின்ற மக்களாலே துன்புறுத்தலுக்கு ஆளானது. திருச்சபைக்குள்ள இருந்த மக்கள் அனைவரும் சித்திரவதைக்குள்ளானார்கள். காரணம், கிறிஸ்தவர்கள் என்பதாலேயே அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். கடைசியில் கொல்லப்பட்டார்கள் என்பதும் வரலாறு. உயிருக்கு பயந்து ஆங்காங்கே சிதறி ஓடியவர்கள் அருகாமையில் இருக்கிற காடுகளிலே போய் தஞ்சம் புகுந்தார்கள். காட்டில் உள்ள அடர்ந்த மரங்கள் பகுதியில குருக்களும் மக்களும் சிறு சிறு குழுவாக காடுகளிலே தங்கியிருந்தார்கள். இந்த நேரத்தை ஏன் நாம் வீணாக கழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்தந்த குழுக்களிலே இருந்த குருக்கள் இந்த திருப்பணியை நாம் இங்கே நடத்தினால் என்ன, திருக்கோவிலில் தான் செய்ய வேண்டுமா, இங்கேயே நாம் அதை செய்யலாம் என்று கடவுளை வழிபடுவதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டு வழிபடுகிறார்கள். திருப்பணி ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே மெக்சிகோ நாட்டின் ஆட்சியாளர்களால் அனுப்பப்பட்ட காவலர்கள் அங்கே வந்து சூழ்ந்து கொண்டார்கள். எல்லாருக்கும் அதிர்ச்சி, உலை நடுங்கிறது, பேசுவதற்கு வார்த்தை இல்லை, நடுக்கம் அதிகரிக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை, பதட்டம். இதற்கு மேலும் தப்பி ஓடுவதற்கு வழியில்லை. காவலர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். உயிருக்கு பயந்து அவர்களிடத்துல கெஞ்சுவோம் என்பதிலே அவர்கள் மனம் போகவில்லை. அங்கிருந்த குரு அந்த காவலர்களிடத்துல ஒரே ஒரு பரிந்துரை மட்டும் வைத்தாராம். நாங்கள் சாக தயாராக இருக்கிறோம், தயவு செய்து திருப்பலியை இப்போதுதான் தொடங்கி இருக்கிறோம், இந்த ஆராதனை இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறோம், முடிகிற வரை கொஞ்சம் பொறுத்துங்கள், பிறகு நீங்கள் எங்களை சாகடிக்கலாம் என்று வேண்டினார்களாம். எனவே ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவர் இயேசுவை புரிந்து கொண்டவர்கள் சாவுக்கு அஞ்ச மாட்டார்கள் என்பதுதான் இந்த அனுபவம் நமக்கு சொல்லுகிறது. நற்கருணை வழியே இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை கடவுள் நம்முள் நிறுத்தப்படுகிறார்.
வேதனைகளை, துன்பங்களை தாங்குகிற ஆற்றலை இந்த நற்கருணை வழியாக நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதற்கு காடுகளிலே தஞ்சம் புகுந்தவர்கள் இந்த அப்பத்தை பிட்டு கடவுளுடைய இந்த சாக்கிரமத்திலே பங்குவதற்கு ஆயத்தமாக இருந்த வேளையில் உடனடியாக உயிர் பறிக்கப்படுகிற சூழலில் இதை முடிக்கிறவரை பொறுத்திருங்கள் என்று பரிந்துரைக்கிற தைரியம், உயிருக்கு பயந்து இதை விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் கேட்கவில்லை. அப்பம் விற்கிற நிகழ்வு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறது. செயின்ட் அகஸ்டின் சொல்லுகிறார், திருச்சபை நற்கருணையை உருவாக்குகிறது, நற்கருணை திருச்சபையை உருவாக்குகிறது. திருவிருந்து வழிபாட்டின் போது நான் சொல்கிற ஒரு முக்கிய ஜபம்தான் என்னவென்றால், இயேசுவே உத்தரப்பிரதான ஆசாரியரே, நீர் ஒரு சீடர்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளோம். அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளோம் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஜபம்தான் அங்கே காட்டில தஞ்சம் புகுந்த அந்த மக்கள் ஜெபித்தார்கள், உயிரை விடுவதற்கு துணிவு பெற்றார்கள், தைரியம் கொண்டார்கள். உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு பயணிப்பது உயிருக்கு பயந்து ஓடுவதற்கு அல்ல, உயிருக்கு எந்த நிகழ்வு ஏற்பட்டாலும் துணிந்து ஏற்றுக்கொள்வதற்கு தைரியத்தை பெறுவதுதான் உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்கான அடையாளம். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய அனுதின வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அன்பும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த அர்த்தத்துக்குள்ள இந்த பாடலை எங்களோடு இணைந்து பாடுபடி